கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. நாம் வாசித்ததான சங்கீதத்திலே 33ஆம் சங்கீதத்திலே கடைசி 3 வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடயமானவர் ஆக இருக்கிறார். அடுத்த வசனத்தை போடுங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நான் வாசித்துறேன். நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறுகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறதாக இருக்கு. அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் என்னுடைய இருதயம் அவருக்குள் களி கூறுகிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதிப்பது, கர்த்தருடைய ஆராதிப்பது ஏதோ ஒரு சாம்பிரதாயத்தை போல, என்னது எங்கள் அப்பா போனாங்க, எங்கள் அம்மா போனாங்க, நானும் வரேன், இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னது நான் நம்பி இருக்கிறது அவருடைய பரிசுத்த நாமம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அதனால எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும், எந்த பெரிய போராட்டம் வந்தாலும் அவருக்கு என்னுடைய முதல் ப்ரையாரிட்டியை நான் கொடுக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தாவே நான் உம்மை மேல் நம்பி இருக்கிறபடியே எனக்கு என்ன பண்ணுங்க, எங்கள் கிருபையை செய்கிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் தாமே நம்மளை வழி நடத்துகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். இன்றைய தியானத்திற்காக வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதாக இருப்போம். ஞானோக்திகளும் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ வாக்கியம் நான் ஓதுவராகிறோம். வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சூரிய பிரகாசத்தை போல் இருக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது வெறும் இந்த 4ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வசனம் மேலே கொஞ்சம் கீழே தான் என்ன பண்ண போகிறோம், தியானிக்கிறதாக இருக்கும். முக்கியமாக இருக்கிறதான இந்த வசனம் என்னது? வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வழி எப்படி இருக்கிறது? நடுப்பகலுக்கு வரைக்கும் வருகிறதான சூரிய வெளிச்சத்தை போல அது பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிறதான தேவன் யார்? நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்மளை வழி நடத்துகிறதான தேவனாக இருக்கிறார். வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை இந்த விதமாக சொல்லுகிறது, நானே உன் வலது காரியத்தை பிடித்து பயப்படாதே, நானே உனக்கு துணை செய்கிறேன் என்று நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். உலகத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருக்கும். அநேக நேரம் நம்ம பாஷையில் சொல்ல போனால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி முன்னாடி போடுறதா பின்னாடி வர்றதான்னு அநேக நேரம் சூழ்நிலைகள் அந்த விதமாக இருக்கிறதாக இருக்கும். அநேக நேரம் மேலே போகிறோமா கீழே போகிறோமான்னு இருக்கிறதான சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்னது? நீதிமான்களுடைய பாதை என்னவா இருக்கும்? பிரகாசமாக இருக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. எதற்காக? வசனம் நம்மளுக்கு தெரிந்ததான வசனம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை டிவியில் போடுங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறபடியால் என் ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் ಕನ್ನಡಲ್ಲಿ போட்டிருக்கும் போது வாசிக்கும் போது ಕನ್ನಡ BSA ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ போடுப்பேன். ಕನ್ನಡ ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಚೈತನ್ಯಗೊಳಿಸಿ என் ஜீவனை புதிதாக்கி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி அவர் நாமத்துக்கு தக்கதாக என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். அர்த்தம் என்னது? He guides me in the right paths because of his reputation. தன்னுடைய நாமம் இருக்கிறது. என் தேவன் கனமுள்ளதான தேவனாக இருக்கிறார். என் தேவன் சகல மகிமைக்கும் பாத்திரவரான தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறபடியால் இந்த தேவன் என்ன பண்ணுகிறார்? என்னை நீதியின் வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், யோசித்து பாருங்க. நம்மளே பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும், உங்கள் பிள்ளைங்க
நம்ம ஏதோ பெரிய அம்பானியோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, நம்மளுக்கு கோடி கோடியான சொத்து இல்லை, நம்ம என்னதோ இங்கிலாந்துடைய ராஜாவுடைய பிள்ளைங்க இல்லை. ஆனால் வெளியே போகும்போது நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், நல்லா டீசெண்டாக பண்ணுவோம். அப்படியா? ஸ்கூலுக்கு போகும்போது அம்மாமாருங்க கீழே அவங்க அந்த அந்த வீட்டு ஐயா வந்துட்டு வண்டியில் உட்காந்து பீன்னு ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தாலும், ஆட்டோக்கார ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தாலும், அந்த அம்மா என்ன பண்ணுறது, கடைசியில் தலையை சீவி நல்லா அந்த டை எல்லாம் உட்கார வச்சு போட்டு என்ன பண்ண அனுப்புவோம். உண்மையே இல்லையா? பார்க்குறத பார்த்தா போன வீட்டை விட்டு போகிறது நல்லா ஆச்சுன்னு விரட்டுற மாதிரி இருக்கு. உண்மையா இல்லையா? எதுக்காக? ஸ்கூலுக்கு போனாலும் எங்கே போனாலும், ஏன் நான் சொல்கிறேன், இப்போ கூட எனக்கு 29 வயசு ஆக போகுது, 28 வயசு இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவை தாண்டி தான் என்ன பண்ணணும், ஸ்கேனரை தாண்டி தான் போகணும். வெளியே போகிறதுக்கு இந்த ப்ராடக்ட்டு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்? வெளியே போகும்போது எங்கள் பிள்ளைய பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, கை நீட்டி இது என்னப்பா இது தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குது, ஏன் சட்டை அயன் பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்கிறதா இருக்கும். வசனத்துக்கு நேராக வரும்போது வசனம் சொல்கிறதான காரியம் பாருங்க. தேவன் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக இருந்து தன்னுடைய ஆட்டுக்குட்டியை அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். எதற்காக? தன்னுடைய நாமத்துக்கு தக்கதாக, தನ್ನ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಚೈತನ್ಯ ನೀಡಿ ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி. நான் சோர்ந்து போகும்போது, என் ஆத்மா அப்படியே வாடி போகும்போது, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தையினால் என்னை பலப்படுத்தி தன்னுடைய நாமத்துக்கு நிமித்தம், என் பேர் கெட்டு போயிடக்கூடாது, என் பேர் இந்த பிள்ளை மேலே வச்சிருக்கு, வேலைக்கு போகிறதான இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில் இந்த பிள்ளை கிறிஸ்தவன் இருக்கிறதாக இருக்கு, இந்த பிள்ளை ஆவிக்குரிய சபைக்கு போகிறதான பிள்ளையா இருக்கிறது. அதனால என் பேருக்காக என்ன பண்ணுறேன், இந்த பிள்ளைய நான் நல்ல வழியில் நடத்துகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக தான் எல்லா பிரசங்க வேளையிலும் நான் கேட்கிறதான ஒரு கேள்வி, வசனத்தை வாசிக்கிறேன், நம்மளுடைய தேவன் யார்? Who is this God that we are worshiping? இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கு, இந்த தேவன் நீதிமான்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சபையை பார்த்து நம்மளுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னது? தேவன் நம்மளை வெளிச்சத்தின் பாதையிலே நடுப்பகலை போல பிரகாசம் உள்ளதான வழிகளிலே நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அது போறதுக்கு முன்பதாக கீழே இன்னொரு கேட்டகரி குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கிறதாக இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதாக இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். பாருங்க, வசனத்துல பார்க்கும்போது 2 கேட்டகரி என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறதா. ஒன்று என்னது? நீதிமான்கள். இன்னொரு கேட்டகரி என்னது? துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய வழிகள் எப்படி இருக்கிறது? துன்மார்க்கருடைய பாதையோ காரிருள் நிறைந்ததாக இருக்கு, தாங்கள் இடறுவது என்னவென்று அவர் அறியார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, எதில் அவங்க இடர்றாங்கன்னு தெரியல. அவங்க கண்ணுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு. நிறைய நேரம் நம்மளுக்கும் தெரியும், வீட்டில் நைட்டில் சப்போஸ் தூக்கத்துலேருந்து எழுந்து நைட்டில் ஏதோ தண்ணி குடிக்கணுமோ, வாஷ்ரூம் போகும்போது லைட் ஆன் பண்ணாமல் போனால் அப்போ தான் போய் பண்ணும், கரெக்டாக கால் என்ன பண்ணும், சோஃபாவில் இடிக்கும். உண்மையா? சோஃபாவில் இடிக்கும். இல்லைன்னா பிள்ளைங்க ஏதாவது காலையில் ஆடிட்டு போட்ட இதில் போய் கால் என்ன பண்ணும், இடர்றதாக இருக்கும். வசனம் பாருங்க, ஒன்று நீதிமானுக்கு கர்த்தரே வெளிச்சமாக இருந்து பாதையை நடத்துகிறவராக இருக்கிறார். அது 2வது பாகத்துக்கு நம்ம வர்றதா இருக்கும். ஆனால் முதல் பார்க்கும்போது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க, துன்மார்க்கர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வழி எப்படி இருக்குது? காரிருள் போல இருக்கிறதாக இருக்கு. இங்கிலீஷில் பார்க்கும்போது இட் இஸ் லைக் ட்வைலைட், ராத்திரி 12 மணி இருட்டாக அமாவாசையில் இருக்கிறது போல இருக்கிறதாக இருக்கு. அவர்கள் எதில் இடர்றாங்கன்னு அவர்களுக்கே தெரியறதில்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிறதான தேவன் யார்? இந்த தேவனை ஒரு மனுஷனாலும் ஏமாற்ற முடியாது. இங்கிலீஷில் போட்டிருக்கு, God cannot be mocked. தேவன் பரியாசத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். உலகத்திலே நாம் பார்க்கும்போது, நம்ம சுற்றி இருக்கிறதான சூழ்நிலையில பார்க்கும்போது அநேகர் சொல்லுகிறதான காரியம் என்னது? என் கையில் பணம் இருக்குது, யார் என்ன பண்ண முடியாதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. என் கையில் இந்த ஸ்தானம் இருக்குது, இந்த பிளேஸ் இருக்குது, யார் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வாழ்க்கை பலன் நிறைய இருக்குது, யார் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பீட் ஸ்மால், இந்த குடும்பத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, உலக லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல. ஜனங்க சொல்கிறது என்னது? நான் வந்துட்டு இப்படி தான் போவேன், என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பிகாஸ் ஐ ஹாவ் லாட் ஆஃப் சேஃப்டி மெக்கானிசம். எனக்கு மார்க் இல்லையா, எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, வேண்டியதான ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் டேபிள்களை காசு கொடுத்தோன்னே அந்த வேலை எனக்கு தான் என்ன பண்ணும், வர்றதா இருப்போம். சிலவங்க என்னவா இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாக
இருப்பாங்க. நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு நல்ல படிப்பு இருக்குது, எனக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது, இங்கே இருந்து 4 பேர் இது பண்ணுறதோட இங்கே இருக்கிற 10 பேரோடைய சம்பளத்தை நான் ஒரே மாதம் என்ன பண்ணுறேன், நான் வாங்குறதா இருக்கேன், எனக்கு யார் தேவையில்லைன்னு நிறைய நேரம் உலகத்தார்கள் என்ன பண்ணுவாங்க, யோசிக்கிறதாக இருப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வழியோ அவங்களுக்கு என்னவா தெரியுது, வெளிச்சமா இருக்குது. ஆனா எதுல இடர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியவில்லை. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் யார், அவர் தந்திரக்காரனை எதுல பிடிக்கிறாரு, தன்னுடைய தந்திரத்திலேயே பிடிக்கிறவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவராக, ஆராய்ந்து பார்க்க முடியாததான அதிசயங்களை, எண்ணி முடியாததான காரியத்தை, அற்புதத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். என்னத்தை செய்கிறார், தந்திரக்காரன் எத்தனை எல்லாம் பிளான் எல்லாம் போட்டு இப்படி 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 பண்ணுவேன், பாயிண்ட் A, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவேன்னு இருக்கும்போது தேவன் எடை பெற்று, தேவன் அங்கே மத்தியில வந்து தேவன் அவனே முட்டாளாகும்படியாக செய்கிறவராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருப்போம், பலவான்கள் நம்மளை உபத்திரப்படுத்துறதுக்காக தங்களுடைய தந்திரமான பேச்சுகளினால, தந்திரமான வார்த்தைகளினால நம்மளை அப்படியே ட்ராப் பண்ணணும்னு இருக்கும்போது, ட்ராப் பண்ணி வச்சிருந்தாலும் தேவன் சில நேரம் அநேக நேரம் அவங்களையே என்ன பண்ணிடுறாங்க, பைத்தியவான்களாக ஆட்கிறவர்களாக இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் அவங்களுக்கு வெளிச்சமா இருந்தாலும் அவங்க நடக்கிறது எப்படியா இருக்கிறது, இருளிலே, கார் இருளிலே நடக்கிறதாக இருக்கிறாங்க. எதில் இடறுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நான் தேவனுடைய சபைக்கு நான் சொல்லுகிறதான காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறதாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை நல்லா படிச்சிருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா வருஷம் எல்லாம் சேர்த்து சைக்கிளை தள்ளியோ, டிவிஎஸ் ஓட்டியோ, ஆட்டோ ஓட்டியோ சம்பாதிக்கிறதான காசை வந்துட்டு நீங்கள் ஒரே மாதத்தில் என்ன பண்ணலாம், சம்பாதிக்கிறதாக இருக்கலாம். உங்கள் அப்பா கெட்டி வச்சுருந்தான அவ்வளோ பெரிய வீடோடைய சைஸ், நீங்கள் ஒருவேளை உங்கள் ஆஃபீஸோட ஒரு கேபினாக, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறதான ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய அதாக இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவரும் வேண்டாம், அப்பா அம்மாவும் வேண்டாம், நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சா தேவனுக்கு தெரியும் எப்படி மடக்கி வைக்கணும்னு தெரிகிறதா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கதை எப்படி இருக்குது, என்னதுன்னா, ஒரு ஊரில் ஒரு ஸ்பைடர்னா உங்களுக்கு தெரியும் என்னது, நம்ம பாஷையில் 8 கால் பூச்சி. ஸ்பைடர் என்ன பண்ணிச்சான், நினச்சிச்சான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பயங்கரமாக வீடு கட்டுறதாக, பயங்கரமாக அந்த வலையெல்லாம் விட்டுட்டு நல்லா கட்டிட்டு, நம்ம பைபிளில் நேபுகாத்நேச்சர் சொன்ன மாதிரி என்ன சொல்லிச்சான், நான் கட்டினதான மகா பெரிய பாபிலோன், நான் கட்டினதான மகா பெரிய பாபிலோன்னு ஸ்பைடர் கட்டினதாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு, காற்று வந்த உடனே இது கட்டினதான மகா பெரிய பாபிலோன் துண்டு துண்டாக போனதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய தேவன் அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய விளக்கு என்ன பண்ணிடுவாரு, உஃப்னு ஊதி என்ன பண்ணிடுவாரு, அழிச்சு போட்டுருவார். தன்னுடைய இங்கிலீஷில் போட்டிருக்கு, God thwarts the plan of the wicked. கஷ்டப்பட்டு இந்த சின்ன பிள்ளைங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு ஆட்டம் இருந்துச்சு, யாராவது இந்த பிளாக்ஸ் வச்சு கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ண உடனே நம்ம போயிட்டு தெரியாத மாதிரி என்ன பண்ணிடுறது, இப்படி ஒரு மிதிச்சுட்டு உடச்சு விட்டு என்ன பண்ணிடுறது, வந்துடுறது. துன்மார்க்கர் எவ்வளோ பெரிய இது காரியம் பண்ணாலும் என்ன பண்ணிடுவாங்க, தேவன் நினைச்சா தள்ளிடுவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எதிலே இடர்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, பிரியமான தகப்பனே, பிரியமான தாயே, அநேக நேரம் நம்மளுக்கு அநேக நேரம் கேள்வியாக இருக்கலாம், எதற்காக நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, எதற்காக நான் இந்த இடத்துலலாம் போகிறேன், நான் கை வைக்கிறது எல்லாம் நஷ்டமாக இருக்கிறதாக இருக்கு, எதற்காக நான் போகிற இதிலலாம் ஜனங்களே என்னை பார்த்து சொல்கிறேன், நீ எங்கள் கூட சேராத, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்த உடனே நான் என்னென்னலாம் வெஞ்சர் வைக்கணும்னு எல்லாமே லாஸாக இருக்கு. மேபி ஒருவேளை ஒன் ஆஃப் த ரீசன் குட் பி தட் கர்த்தருக்கு கொடுக்குறதான கௌரவத்தை, கர்த்தருக்கு கொடுக்கிறதான கணத்தை கொடுக்காதபடி நான் என் வழியில தான் போவேன் இருந்தா தேவனே சொல்வார். வசனம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறார், தடை செய்கிறவராக இருக்கிறார். வசனத்துக்கு நேராக நாம் வருகிறதாக இருப்போம். துன்மார்க்கர், இங்க இருக்கிறதான துன்மார்க்கர் எந்த விதமான ஜனங்களாக இருக்கிறார், மேலே மெதுவாக வாசிங்க, மேலே இருந்து வாசிக்கும் போது எல்லாம் சேர்ந்து மெதுவாக வாசிக்கும் போது கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாப்பு செய்தால் ஒழிய, ஆமா, இந்த துன்மார்க்கர் எந்த விதமா இருக்கிறாங்க,
பொல்லாப்பு செய்தால ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்களுக்கு தூக்கம் கலைந்து போகும். அவர்களுக்கு தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். கொடுமையின் திராட்சரசத்தை குடிக்கிறவர்களாக. என்னது, எதுக்காக தேவன் இவர்களுக்கு இவ்வளோ விரோதமாக நிற்கிறார் பாருங்க. 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 16 வசனம் டிவியில போடுங்க. பொல்லாப்பு செய்யாம அவங்களுக்கு என்ன வராது? நித்திரை வராது. கேடு செய்யாம சிலவங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. யாரையாவது ஒரு வம்பு இழுத்து, யாருக்காவது ஒரு இதை சொல்லி, நல்லா இருக்கிற ஆளை பார்த்துட்டு பக்கத்துல போய் ஏதாவது என்ன பண்றது, ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்றது சொல்றது, அவங்க சோர்ந்து போற மாதிரி சொல்றதாக இருக்கு. நல்ல உற்சாகமா வர்றதானே ஒரு புது விசுவாசியை பார்த்து ஒரு காரியத்தை சொல், ஏய் நீ எல்லாம் அப்படி இல்லை, நாங்களே எவ்வளோ பெரிய ஆள், நாங்கள் எவ்வளோ பெரிய விசுவாசி தெரியுமா, உன்னுடைய ஜப வாழ்க்கை டமான்னு சொல்லிட்டு இந்த அக்காவை என்ன பண்ணுறது, இந்த அக்காவை இந்த அண்ணன் சர்ச்சை நல்லா தூங்குறாக்கா, இந்த தம்பி நல்லா சர்ச்சை தூங்குற தம்பி, ஆனால் இப்போ இவரு பெரிய என்ன பண்ண ஹீரோ மாதிரி போயிட்டு உன்னுடைய விசுவாச வாழ்க்கைங்க அப்போதான் என்ன பண்ணுமா தூக்கம் பருக்கிறதாக இருக்குமா. கீழே வாசிக்குமா 4ஆம் வசனத்துல வாசம், ஆகாமியமே wickedness is their food. அப்படிதானே, ஆகாமியமே அவர்களுடைய அப்பம், அப்புறம் என்னது கொடுமை செய்வதே அவர்கள் குடிக்கிறதான்னு திராட்சரசம். இட் இஸ் லைக் ஃபுட் அண்ட் வாட்டர். அப்போ நம்ம ஒரு வேளை கேட்கலாம், நான் அந்த மாதிரி ஒரு வேலையை நான் செய்யறது இல்லையே, நான் யாரையும் போய் சிலவங்க பேசும்போது நான் ஒரு சின்ன ஒரு கொசுக்கு கூட ஏமாத்துறதில்ல, ஒரு சின்ன பூச்சிக்கும் ஏமாத்து செய்யறது இல்லை. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பிரியமான சபையை, அநேக நேரம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் அநேக நேரம் நம்மளுடைய நாவுக்கு நம்ம என்ன பண்றதில்ல, கண்ட்ரோல் வைக்கிறதில்ல. நம்ம நாக்குக்கு என்ன இருக்கிறதில்ல, பிரேக்கு இருக்கிறதில்ல. எங்க வேணாலும் என்ன வார்த்தை வேணாலும் பண்றதாக. நம்ம மைண்டுக்கு என்ன இருக்கிறதில்ல, பிரேக்கு இருக்கிறதில்ல. நம்ம பேசுறதான பேச்சுக்கு, நம்மளோட யோசிக்கிறதான யோசனைக்கு கண்ட்ரோலே இருக்கிறதில்ல. ஏனென்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக அநேக நேரம் நாம் அறியாமையோ என்ன பண்ணிடுறோம், பாவத்தை செய்கிறதாக இருக்கும். சில நேரம் சிலவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ இல்லையோ, வேறவங்க வீட்டில் நடக்கிறதா இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்மளுக்கெல்லாம் தெரியும், 24 மணி நேரமே நம்மளுக்கு என்ன பண்றது இல்லை, பத்துறதில்லை. உண்மையா இல்லையா? 24 மணி நேரம் பத்துறதில்லை. ஐயோ சரி இதாவதுன்னு டைம் எல்லாம் வச்சு பண்ணாலும் 1-2 என்ன ஆயிருது, மிஸ் ஆயிருது. உண்மையா? ஆனா நிறைய நேரம் சிலவங்களுக்கு என்னது, வேறவங்க எல்லாம் அங்க என்ன நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, இங்க மெயின் சர்ச்சில் என்ன நடந்துச்சு, இங்க இருக்கிறத போய் அங்க போட்டு கொடுக்க, அங்க இருக்க போய் இங்கே போட்டு கொடுக்க, வீடு வீடா போய் என்ன பண்றது, கதை சொல்றதா இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதிரி இருக்கிறதான ஜனங்களுக்கு வசனம் சொல்லுது, கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார். யோசித்து பாருங்களேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு சாதாரண இப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், சாதாரண உங்க வண்டி நீங்க ஓட்டுறதான 2 வீலரோ ஒரு ஆட்டோவோ, கொஞ்சம் வண்டி ஸ்கிராட்ச் ஆடின உடனே, கொஞ்சம் யாரோ தட்டி விட்ட உடனே அன்னைக்கு எல்லாம் ஃபுல் என்ன ஆயிரும், அந்த அண்ணனுக்கு என்ன ஆயிருக்கும், மனசு கெட்டிருக்கும். உண்மையா இல்லையா? நீங்க எல்லாம் பணக்காரங்க போல எல்லாம் வந்துட்டு வண்டியை மண்ணு பண்ணிடும் மாதிரி. உண்மையா இல்லையா? ஆமா. வண்டியோடைய விலை எவ்வளோ இருக்கும்? வண்டியோட விலை எவ்வளோ இருக்கும்? 10 லட்சத்துக்குள்ள தானே இருக்கும். ஆட்டோவே இருந்தாலும் 10 லட்சத்துக்குள்ள தானே இருக்கும். 5லேருந்து 10க்குள்ள தானே பண்ணும் இருக்கிறது. இந்த டிங்கரிங் பண்றது, பெயிண்ட் பண்றது வந்துட்டு அவ்வளவு கூட என்ன ஆகாது. ஆனா என்னது, யூஸ்வலி லேடிஸ்க்கு இது தெரியாது, ஜென்ஸுக்கு. நான் சம்பாதிச்சு என் காசு போட்டு வாங்கினதான வண்டியை யாரும் என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சிட்டாங்க. உண்மையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்க, சபையை யோசித்து பாருங்க. தேவன் தன்னுடைய திருச்சபைக்கு எப்படி அதை உங்களை ரட்சித்தார்? தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டார். காசு கொடுத்து என்ன பண்ணல, உங்களை வாங்கல. சபைன்னு சொல்ற அந்த ஐக்கியத்தை, இந்த ஐஜிஎம் சபையை பெங்களூர்ல தேவன் எப்படி ஸ்தாபிச்சார்? தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து, கிரயமாக கொடுத்து மீட்டு இருக்கிறார். உயிரையே கிரயமாக கொடுத்து மீட்டு இருக்கிறார். இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு ஸ்க்ராட்சை போட்டு, இங்கே இருக்கிற இந்த சிலவங்க கோவம் வந்து அந்த சீட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்க, பிளேடு போடுற மாதிரி, டயரில் காற்று இழுத்து விடுற மாதிரி சபைங்களுக்குள்ள குறும்ப வேலையை செஞ்சுட்டு வம்பு இழுத்துட்டு இருந்தா கர்த்தர் சும்மா இருப்பார்களா? கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இந்த வண்டி நான் சொன்னேன் 200 ரூபா 300 ரூபா போட்டா அந்த சப்பி போனதான பஞ்சரோ ஏதோ என்ன பண்ணிடலாம், நம்ம ரெடி பண்ணிடலாம். நித்தியம் வரைக்கிறதான சபையை ஒரு மனுஷன் கெடுத்தால், வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் சபையை கெடுத்தால்
கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனுடைய வாழ்க்கையை கெடுப்பார்ல, கிரேக்க பாஷையில் அவருடைய வாழ்க்கையை அவர் அழித்து போடுவார், நிர்மூலமாக்கிடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எதற்காக சொல்லுகிறேன், துன்மார்க்க நான் குடிக்கிறலையே, நான் பீடி அடிக்கலையே, நான் சிகரெட் அடிக்கலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் நம்ம நியாயம் பேசுவோம். ஆண்டவரே, அவன் குடிக்கிறான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு, இவன் பீடி அடிக்கிறான், இவன் வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆனால் நான் சர்ச்சுக்கு வரேன், நான் குடிக்கிறது இல்லை, இதெல்லாம் பண்ணுறத. வை இஸ் தட்? எல்லா பிளான் உள்ளதையும் எனக்கு பிளாக் ஆகுது. நான் பார்க்குறதான நன்மை கரெக்டாக கைக்கிட்ட வருது, ஆனால் கையில் பிடிக்க முடியல. இது ஒரு காரியத்தை செய்யணும்னு போகிறேன், ஃப்ளாப் ஆகுது. சரி, ஓகே, இதெல்லாம் சரி, இதில் ஞானமாக செய்யலாம், இப்படி ஏமாறக்கூடாதுன்னு செஞ்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது இதுலேயும் நான் திருப்பி ஏமாறேன். வை இஸ் தட், வை இஸ் தட்னு பார்க்கும்போது அநேக நேரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, துன்மார்க்கருடைய கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, அறிஞ்சோ அறியாமலோ இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வீண் பேச்சுக்கு என்ன பண்ணக்கூடாது, உடன் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய ஒரு சகோதரன், ஒரு விசுவாசை குறித்து, சபையை குறித்து, சபையில் நடக்கிறதான ஊழியத்தை குறித்து ஒரு பேசினான், சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், ஐ திங்க் திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் டு ஸ்பீக். உண்மையே திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் டு ஸ்பீக். ஏன்னா சிலவங்களுடைய வேலை, சிலருடைய வாழ்க்கையே இதாக இருக்கிறதாக, வசனத்துக்கு நேராக நாம் பார்க்கிறதாக இருக்கும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது பாருங்க, துன்மார்க்கரோடு வாசிங்க, 1 சாமுவேல் 2:9. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பார். 2ஆம் பாகத்தை வாசிங்க, துன்மார்க்கர் இருளிலே என்னவார்கள், மௌனம் ஆவார்களாக இருப்பாங்க. தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களை காப்பார். 2ஆம் பாகத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவதாக இருப்பார். என்னது, ஒரு ஊமை எவ்வளோ நினைச்சு பேசினாலும், எவ்வளோ நினைச்சு நான் பேசணும் பாடணும்னு நினைச்சாலும் சவுண்ட் வர்றது என்னது, தானே வரும், வெறும் காத்து தானே பண்ணும், வருகிறதாக இருக்கும். கடைசியில் பார்க்கும்போது பலத்தினாலே ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. தேவனுடைய தீர்மானமே அதுதான். God's policy is that ஒருத்தன் ஞானமாக தன்னுடைய பலத்தை சார்ந்து, ஒருத்தன் நான் பெரிய ஆளு, என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், கர்த்தருடைய சகாயம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னால், அந்த மனுஷனை தான் தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார், உட்கார்றதுக்கு வைக்கிறதாக இருப்பார். கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை அவமாக்கும்படியாக இல்லாதவர்களை தேவன் என்ன பண்ணுகிறார், தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை தேவன் என்ன பண்ணுகிறார், உயர்த்துகிறவராக இருக்கிறார். சிறுவனை குப்பையிலும் தூசியிலும் எடுத்து எங்க உட்கார வைக்கிறார், பிரபுக்களோட அமர வைக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானா இருக்கிறதான நீ, தேவனுடைய சபைக்கு சேருகிறதான நீ, நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியதான காரியம் என்னது, பலத்தினாலே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவதில்லை, காரியத்தை நடத்தி வைக்கிறது இல்லை. அடிக்கடி வாலிப கிளாஸ்ல இருக்கும்போது, வாலிப கிளாஸ்ல அடிக்கடி ஒரு வசனத்தை என்ன பண்ணுவேன், ஞாபகம் வைக்கிறதா இருக்கும். என்னன்னா, ஈஸி, உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறது ஈஸி. 2+2 4, அப்படி தானே? இட் இஸ் ஈஸி ஆஸ் 2+2 4. என்னது, நீதிமொழிகள் 22:4. நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்துக்கு வருகிறதான பலன் என்னது, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். The reward for humility and the fear of God is riches, honor and everlasting லைஃப், நீடிய வாழ்வாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, அர்த்தம் என்னது? ஸோ சப்போஸ் இது ஆப்போசிட்டாக சொல்லணும், டிவியில் அப்படியே வசனம் இருக்கணும், இது ஆப்போசிட்டாக சொல்றதா இருந்தா, தாழ்மையோட ஆப்போசிட் என்னது, பெருமைக்கும் கர்த்தருக்கு அகங்காரத்துக்கு இருக்கிறதான பலன் என்னது, என்ன வரும், ஐஸ்வர்யம் வராமல் என்ன வரும், தரித்திரம் வருகிறதாக இருக்கும். மகிமை பதிலாக அவமானம் வருகிறதாக இருக்கும். ஜீவன் வராதபடி அநேகருக்கு என்ன வரும், மரணம் வருகிறதாக. மரணம் சொன்ன டெத்துன்னு இல்லை, லைஃப் தட் இஸ் நாட் ப்ரொடக்டிவ் இந்த லைஃப். பிரியமான தேவனுடைய பிள்ளை, எதற்காக தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்றார், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றார், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேவன் the places where he wants you, உங்களை வேண்டியதான இடத்துல அவர் உயர்த்த வேண்டும் என்றால் 2 காரியத்தை தான் தேவன் என்ன பண்ணுகிறார், எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். என்னது, தேவனுக்கு முன்பதாக என்னவாருங்க, பயபக்தி உள்ளவர்களாக இருங்க. சபைகளே, ஜனங்கள் மத்தியிலே
தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. ஏனென்றால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆப்போசிட் என்னது? பிரியமான வாலிப சகோதரன், பிரியமான வாலிப சகோதரி, பிரியமான சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களே, உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்றார். உங்கள் அப்பா அம்மா உங்களை நல்லா படிக்க வச்சிருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கலாம்? உங்களை வந்துட்டு கடன் எடுத்து நகை அடமானம் வச்சு பில்டிங்கை விற்று சைட்டை விற்று ஊரில் இருக்க நிலத்தை எல்லாம் விற்று நல்லா காலேஜில் படித்து நல்லா இதாக வச்சிருக்கலாம். உங்களுக்கும் ஒரு நல்ல மார்க்கை வாங்கியிருக்கலாம். பட் டு ரூயின் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையை அழிக்கணும்னா சிம்பிள். என்னது? கர்த்தருக்கு விரோதம் ஜனங்களுக்கு முன்னாடி அகங்காரமாக கம்பீரமாக என்ன பண்ணுங்க இருங்க. ரெண்டாவதாக டு ரூயின் யுவர் லைஃப் என்னது? கர்த்தருடைய காரியத்தில் அவபக்தியாருங்க. வசனம் என்ன சொல்? எல்லாம் இட் வில் ஆல் ஃபாலோ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். எதற்காக? அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாம் பிளானை வச்சிருக்கோம், எல்லாம் முன்னாடி போகணும், இப்படி இப்படி வச்சிருக்கோம். Why do we stumble in broad daylight? It is because our ways are not right before God. நம்மளுடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய யோசனைகள் தேவனுக்கு முன்பதாக சரியில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இடத்துல நாம் நீதிமான்களாக இருக்கிறவர்களாக இருப்போம். வாசித்ததான வசனத்தில் வாசிக்கும் போது 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வெளிச்சம் எப்படி இருக்கிறது? நடுப்பகலை போல் இருக்குது. நடுப்பகல் இருக்கிறதுனால எப்படி தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? வெளிச்சத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். துன்மார்க்கர்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்தால் என்ன பண்ணுகிறதுல அவங்க கேட்கறது இல்லை. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, இந்த துன்மார்க்கன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து 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 கடைசியில் சொல்றான், at the end of my life you will despair. வாழ்க்கையின் கடைசியில் ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணி விட்டேன்? அழித்து விட்டேன். நான் படிக்க வேண்டியதான நேரத்தில் என்ன பண்ணல? படிக்கல. இல்லாட்டா நான் சமுதாயத்தில் சபையில் நான் உயர வேண்டியதான நேரத்தில் நான் பெரிய ஆளுன்னு காமிச்சு, எனக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு காமிச்சு, நான் ஆண்டவரை நான் உயர்த்த வேண்டியதான இடத்துல நான் என்ன பண்ணவில்லை? உயர முடியலை. அந்த வசனத்தை மாத்திரம் பார்த்து விட்டு நான் அடுத்த பாகத்தை என்ன பண்ணுவோம்? போறதா இருக்கும். 11 வசனத்தை வாசித்தாச்சு. 12ஆம் வசனம் 13ஆம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. அடுத்தது வாசிங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. பாருங்க, இவங்களுக்கு வெளிச்சத்தை காமிச்சாலும் வெளிச்சத்துக்கு நேராக வர்றதுக்கு மனசு இல்லை. 12ஆம் வசனத்தை பாருங்க. ஐயோ எத்தனையோ நேரம் எனக்கு போதனைகள் வந்தது, எத்தனையோ நேரம் எனக்கு வெளிச்சத்தை, எனக்கு கட்டளைகள் வந்தது. நான் ஐ டிடன்ட் புட் எனிதிங் இன் மை லைஃப். இப்போ என்ன பண்ணுகிறேன்? நான் ரிக்ரெட் பண்ணுகிறேன் என்று இந்த துன்மார்க்கன் சொல்லுகிறவனாக இருக்கிற என்னுடைய போதகருடைய வார்த்தையை நான் மதிக்கவில்லை. எனக்கு யாரோ வசனத்தை போதித்தாலோ தேவனுடைய வார்த்தையை சொன்னாலோ நல்வழியில் நடத்தினாலோ, இன்னும் சிம்பிளாக சொன்னால் பாஸ்டர் சொல்கிற பிரசங்கம் எனக்கு அன்னைக்கு என்னவா இருந்துச்சு? கிண்டலாக இருந்துச்சு. எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்கிறது, மூப்பனார் சொல்கிறதான பிரசங்கம், வாலிப டீச்சர் சொல்கிறதான காரியம் அன்னைக்கு என்னவா இருந்துச்சு? கிண்டலாக இருந்துச்சு. நான் 15 வயசு இருக்கும்போது 20 வயசு இருக்கும்போது எனக்கு கிண்டலாக இருந்துச்சு. நான் ஹீரோவா என்ன பண்ணேன்? இருந்ததா இருந்தேன். ஐயோ இப்போ என்னுடைய வாழ்க்கை என்ன போனது? அழிந்து போனதாக இருக்குது. கீழே 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சபையிலும் சங்கத்துக்கும் நான் என்னானேன் வசனம் டிவியில் போடுங்க, அவமானம் ஆனதாக. ஐ ஹவ் பிகம் அ பைவர்ட் டு த காங்கிரிகேஷன். ನಾನು ಜನರಲ್ಲಿ ನಾಚಿಕೆಗೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವನು. ಎಲ್ಲರ முன்னாடி என்ன ஆகி போச்சு? என்னுடைய வாழ்க்கை சூன்யமாச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக சொல்கிறேன்? அநேக பிள்ளைங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸாமு எழுத போகிறதாக இருக்கிறீங்க. 12th 10th ஹையர் ஸ்டடீஸோ போகிறதா. அநேக படிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ உங்களுடைய ஃபைனல் செமஸ்டருக்கு வந்து வேலைக்காக பார்க்கிறதா. ஒன் ஈஸி வே டு டிஸ்ட்ராய் யுவர் லைஃப். அதான் சொன்னேன். உங்கள் அப்பா நல்லவங்களாக இருக்கலாம், உங்கள் அம்மா நல்லா உங்களுக்காக நகை எல்லாத்தையும் கொடுத்து, அப்பா சீட்டு போட்டு இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டில் பெஸ்ட் காலேஜில் படிக்க வச்சு நீங்களும் பெஸ்ட் மார்க்ஸோட வந்துடுறேன். பட் சிம்பிளி டு டிஸ்ட்ராய் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னா என்னது? அகங்காரம் போதும். சபையில் என்னது? சபையில் வம்பிழுத்தா போதும். தேவனை என்ன பண்ணிடுவாங்க? வந்து உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதாக. நான் வந்துட்டு பிரசங்கத்தில் இருந்து சபிக்க விரும்பல,
ஆனா வசனம் என்ன பண்ணுது? அதுதான் என்ன பண்ணுகிறது? சொல்லுகிறதாக இருக்கிறது. நாம அடுத்ததுக்காக போறதாக. அப்ப நீதிமான்களுடைய வெளிச்சம் என்னவா இருக்கிறது? நீதிமான்களுடைய வழிகள் என்னவா இருக்கிறது? வெளிச்சமா இருக்கிறது. எதற்காக? கர்த்தரே இவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா 26 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. ஏசாயா 26 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது. நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். பாருங்க, வசனம் சொல்லுது, டிவியில் அப்படியே இருக்கணும். நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கு. நீதிமானுடைய வழி கரெக்டா ரைட்டா இருக்கு. எதற்காக ரைட்டா இருக்கு? 2ஆம் பாகத்தை ஹைலைட் பண்ணுங்க. என்னது? மகா நீதிபரராகிய நீர், கர்த்தாவே, the most righteous one, நீர் என்ன பண்ணுகிறீங்க? பாதையை செம்மையாக்குறவர்களாக. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வச்சிருக்கிறதான தீர்மானத்தை சரியாக நடத்த வேண்டும் என்றால், தக்க காலத்தில் வேண்டியதான பலன் வர வேண்டும் என்றால், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், கர்த்தர் வைத்திருக்கிறதான நீதி உள்ள வழிகளில் என்ன பண்ணுங்க? நடக்கிறதாக இருங்க. நம்ம வாசித்ததான அதே வசனத்துக்கு நேராக நாம் போறதாக இருக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கூட பாருங்க. இருங்க வசனத்துல வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது வாசிங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். தேவன் இப்படி சொல்லுகிறார், நான் உன்னை வெளிச்சத்திலே நான் நடத்துகிறவனாக இருப்பேன். எப்படி நான் நடத்துகிறவனாக இருப்பேன்? ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதிக்கிறவனாக இருப்பேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். செவ்வையான பாதையிலே உங்களை நடத்தினேன். அடுத்த வசனம் போங்க. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். மைண்ட்ல அப்படியே யோசிங்க இந்த வசனத்தை. நாம் துன்மார்க்கருக்கு பண்ணதை கான்ட்ராஸ்ட் என்ன பண்ணி பார்ப்போம். துன்மார்க்கருடைய வழி எப்படி இருக்கிறது? காரிருள் போனதான காரியமா இருக்கு. அமாவாசை போனதாக இருக்கு. எதுல போறாங்க? ஸ்ட்ரைட்டா போறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா எதுல இடறி விழுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. எங்கெங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடத்துலையும் என்னவா இருக்கிறது? தடையாக இருக்கிறதாக. ஆனா நீதிமான்களுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. தேவன் எப்படி நடத்துகிறார்? நான் உனக்கு ஞான மார்க்கத்தை போதிக்கிறவனாக இருக்கிறேன். I will teach you the way of wisdom. நாலேஜ் அல்ல. நாலேஜ் என்னது? எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? படிக்கலாம். E is equal to mc square. வேற sin theta cos theta என்ன பண்ணலாம்? படிக்கலாம். A for apple என்ன பண்ணலாம்? படிக்கிறதாக. வசனம் சொல்றது, உன்னுடைய வாழ்க்கையை இந்த நீதிபரராகிய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால், வசனம் சொல்றது என்னது? நான் உனக்கு ஞான மார்க்கத்தை போதிக்கிறவனாக இருப்பேன். அதில் நீ நடந்தாலும் நீ நாவுதில்லை, இடரமாட்டாய். வெளிச்சமாக இருப்பாய். நீ அதில் ஓடினாலும் இடறுவதில் இல்லை. ஐ வில் கைட் யூ இன் த ரைட் பாத். உன்னை நல்ல வழியிலே நான் நடத்துகிறவனாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது how to walk in this right path, இந்த நீதி உள்ளதான வழியிலே, நல்ல வழியிலே நடக்கிறதான காரியம் எப்படி இருக்கும்? அடுத்த 2 வசனத்தை வாசிங்க. 13-14 வாசிங்க. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். நீதி உள்ள வழியிலே நீ நடக்க வேண்டும் என்றால் புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள். அதை விட்டுவிடாதே. அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. தீயோருடைய வழியிலே நடக்காமல் இருக்காது. பிரியமானதே முன்னிய பிள்ளைகள், நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் துன்மார்க்கரை சொன்னேன்னா, so that you can contrast. துன்மார்க்கர் என்ன பண்ணுகிறார்? கடைசியில் துன்மார்க்கங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க, ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டேன்? நான் அழிச்சு விட்டேன். சபையிலும் சங்கத்திலும் ஜனர் கூட்டத்தில் என்னவா இருக்கிறேன்? நான் என்னவா இருக்கிறேன்? அவமானமா இருக்கேன். நம்ம பாஷையில சொன்னா எல்லாருக்கும் என்னவா இருக்கிறேன்? பேச்சாக இருக்கிறேன். கேட்டியா இந்த வீட்டில் என்ன ஆச்சுன்னு? கேட்டியா அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு? கேட்டியா அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன ஆனதாக? எதுக்காக this person has come to that situation? இந்த மனிதன், இந்த நபர் எதற்காக அந்த சூழ்நிலையில் வந்தான்? எல்லாரும் கை காமிச்சு சிரிக்கிற மாதிரி மேலே வசனம் சொல்லுகிறது, நான் என்ன பண்ணேன்? புத்திமதிகளை நான் கேட்கவில்லை. என்னுடைய போதகர்களுக்கு நான் என்ன பண்ணவில்லை? கேட்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அந்த மாதிரி காரியமாக நாம் இருக்க வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, நீ நீதிமானாக நீ நிற்க வேண்டும் என்றால், கர்த்தர் உனக்கு வழியை சரியாக வைக்க வேண்டும் என்றால், வசனம் சொல்லுது பாருங்க, புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. பிரசங்க வேலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு தான் அவ்வளவு முக்கியமான காரியம். பாட்டு, மியூசிக்கு, வேற அவுட்ரீச் ப்ரோக்ராம், that is not the centrality of Christianity. சபை கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு தான் என்ன பண்ணுகிறது, கீழ்ப்படிக்கிறதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுதல் வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்தில் மாற்றுதல் வேண்டுமா, வாழ்க்கையில உயர்வு வேண்டுமா, தேவன் உங்களை உயர்த்தணுமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படுகிறதாக இருக்கு. வேற ஆக்ஷன் எல்லாம் பண்ணலாம், ஆக்ஷன் இது மாதிரி அது பண்ண நான் இவ்வளோ தேங்காய் உடைச்சேன், இவ்வளோ அது பண்ண அவ்வளோ பண்ணேன். God is not impressed. ஆண்டவர் என்ன பண்ணுகிறது இல்லை, இது பண்றதுனால கர்த்தர் என்ன பண்றது இல்லை, மயங்கி விழுறது இல்லை. உண்மையா இல்லையா? பூமியும் அது நிறைவும் கர்த்தருக்கு சேர்ந்தது. நீங்க கொஞ்சம் இப்படி தலையை ஆட்டு பண்ண உடனே அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஏமாற மாட்டார். தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னது, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, கவனிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாக, உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுக்கிறவர்களாக. சபைக்கு போகும்போது, சர்ச்சுக்கு கரெக்டா போனியா, பிரசங்கம் என்ன, ஒரு தகப்பனா நீங்க இருந்து, ஒரு தாயா இருந்து நீங்க பண்ண வேண்டியதான கடமை அது. சபைக்கு போனியா, தேவன் இன்னைக்கு என்ன ஆண்டவர்கிட்ட பேசினாங்க, தேவனுடைய வார்த்தையில நீ எழுதுனியா, வசனத்தை எழுதுனியா, சண்டே ஸ்கூலுக்கு போனியா. டீச்சருங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பின்னாடி வந்து இழுக்க மாட்டாங்க. உண்மை தானே? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணலாம், இழுக்கலாம். சில நேரம் சில பிள்ளைங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, வாலிப கிளாஸ்க்கு என் பையன் போனானே வரலையான்னு. அங்கே வரேன்னு சொல்லிட்டு இந்த ஆசாமி என்ன பண்ணியிருப்பாரு, வேற எங்கேயாவது போனதாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. நீ என்ன சபைக்கு என்னவாரு, உண்மையாக இரு வசனம் சொல்றதாக நான் வேகமாக சொல்லுகிறேன். ஹவு டு வாக் ஆன் திஸ் ரைட் பாத். துன்மார்க்கரை போல என்ன பண்ணாதே, நடக்காதே. துன்மார்க்கரின் ஆலோசனை பிரகாரமாக இருக்காமல், பாவிகள் வழியில் உட்காராமல், பரியாசக்காரர்கள் இருக்கிறதான இடத்துல இருக்காமல், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனே அவனே பாக்கியவான். நம்ம பாஷையில சொன்னா அந்த மனுஷனே அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் அவன் நீர்க்காலிலே ஓரமாக நடப்பட்டு காலத்திலே கனியை கொடுக்கிறவனாக இருப்பான். அவன் செய்கிறதான காரியம் எல்லாம் வாய்க்கும். திருப்பி verse 1 திருப்பி கனெக்ட் ஆகுது. துன்மார்க்கரோ அப்படி இல்லை, பரியாசம் பண்ணிட்டு பாவிகள்ட்ட இருந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படி இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, காற்று அடிக்கிறதான பதரை போல் இருக்கிறதாக இருக்கு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நீதிமான்களின் சங்கத்துல கௌரவம் உள்ள இருக்கிறதான, கனமுள்ளதான இருக்கிறதான ஜனங்கள் இருக்கிறதான சங்கத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது, நிலைத்து இருக்க முடியாது. காத்து பதரை போல் அவங்களை என்ன பண்ணிடும், வீசிடும். வசனம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை எவ்வளோ கிளியராக இருக்கிறதாக இருக்கு. நீதிமானாய் இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார், வெளிச்சமாக மாற்றுகிறதாக இருப்பார். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக இருள்கள் இருக்கலாம். அநேக நேரம் நம்ம நினைப்போம், எனக்கு அநேக நேரம் இதுதான் நல்ல வழின்னு தெரியுது, ஆனால் the way of wickedness எனக்கு அநேக நேரம் வெளிச்சமாக இருக்கு என்று அநேக நேரம் நம்மளுக்கு கேள்வியாக இருக்கலாம். இதுதான் பைபிள் பிரகாரமாக இப்படி தான் போகணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ், என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இது என்னவா இருக்கு, எனக்கு இருட்டாக இருக்குது, எனக்கு முன்னாடி எப்படி போகணும்னு தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறதாக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லும், தேவரீர் நீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் தேவன் என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வசனம் என்னது, விளக்கை ஏற்றுறதுன்னு ஒரு சின்ன ஒரு இந்த தீபாவளிக்கெல்லாம் வைக்கிற மாதிரி சின்னதை பிடிக்கிறதான காரியம் அல்ல. பழைய காலத்தில் இருட்டான இடத்துக்கு போகணுன்னா நம்ம எப்படி டார்ச் வச்சுருக்கிறோமோ, இந்த ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்கிறோமோ, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு தீப்பந்தத்தை என்ன பண்ணுவாங்க பிடிச்சிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க முன்னாடி போவாங்க. உண்மையா இல்லையா? ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க முன்னாடி போவாங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வேண்டியதான வெளிச்சம் வருகிறதாக வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உலகத்தில் அநேக காரியம் இருளாக இருக்கு, முன்னாடி போகணும்னு தெரில, நல்ல ஆஃபராக இருக்குது, நல்ல ஜாப், நல்ல இதாக இருக்குது, அந்த போஸ்டரில் போடும்போது அட்ராக்டிவ் சேலரி வித் ஆடட் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்குது. உள்ளே போன உடனே அவர் சொல்கிறாங்க, 1 மாதம் 2 மாதம் ப்ரொபேஷன் உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு என்ன வைப்போம், ப்ரொபேஷன் வைப்போம்.
அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம், நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நிறைய இதே வேலையை தான் இருக்கும். 2 வருஷம் வச்சுட்டு திருப்பி உனக்கு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுறது, ஃப்ரெஷராக எடுக்கிறது. அப்போ நம்ம நினச்சிட்டு இது நல்ல கம்பெனி, நாங்கள் போனால் வலையில் மாட்டினதான மிருகத்தை போல் என்ன பண்ணிடுவோம், நம்ம மாற்றுறதாக இருக்கும். உலகத்தில் அநேக நேரம் மனுஷர்கள் நம்மள்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு சகாயம் பண்ணுற மாதிரியே வருவாங்க. ஆமாண்ணே நீங்கள் இப்படி தான் பண்ணும், சும்மா இருப்பா, நான் பெரியப்பா நான் இருக்கிறேன், நான் சித்தப்பா நான் இருக்கிறேன், நான் அப்பா அவனுக்கு நான் இருக்கிறேன், நான் உனக்கு அண்ணன் நான் இருக்கிறேன்னு எல்லாம் சொல்லி சிரிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பேக்ரவுண்டில் 4-5 காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, வைக்கிறதாக இருப்பாங்க. வசனம் சொல்கிறதான காரியம் பாருங்க, தேவரீர் நீர் என்ன பண்ணுகிறீர், எனக்காக இந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறீர். எந்த வழியிலே நான் நடக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீர் பண்ணுகிறீர். எனக்கு சுற்றிலும் இருளாக இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், வெளிச்சமாக மாற்றுகிறதாக இருப்பார். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, டிவியில் போடுங்க, யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவானவர் இப்படி சொல்கிறார், இதோ நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடாமல் ஜீவ ஒளியை அடைகிறவனாக இருப்பேன். He will receive the light of life. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, do you want your life to be meaningful? அநேகருக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா? பிரியமான வாலிப சகோதரனே, பிரியமான வாலிப சகோதரியே, பிரியமான சின்ன பிள்ளைங்களே, do you want your life to be meaningful? இல்லைன்னா மிருகத்தை போல ஆடு குட்டி போட்டுச்சு, மாடு குட்டி போட்டுச்சு, நல்லா வளர்ந்தேன், எங்கள் அம்மா என்னை பெற்று போட்டாங்க, வளர்ந்தேன், நல்ல அரிசி மூட்டை மாதிரி நான் ஆனேன், எங்கேயோ கல்யாணம் கட்டினாங்க, 4 பிள்ளையை பெற்றேன், என்னுடைய வாழ்க்கை என்ன போச்சு, முடிஞ்சிச்சு. இயேசுவானவர் சொல்லுகிறதாக இருக்கிறார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், ஒளியாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஜீவ ஒளியை கண்டுகொள்கிறார்களாக. He will make your life as a light to many. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு உதாரணமாக இருக்க வேண்டுமா? உங்கள் பிள்ளைங்களை வந்து அநேகர் எக்ஸாம்பிளாக பார்த்து, இந்த மாதிரி பிள்ளைனா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த அண்ணன் பிள்ளையாக இருக்கணும், இந்த அக்கா பிள்ளையாக இருக்கணும். பிரியமான வாலிப சகோதரனே, பிரியமான வாலிப சகோதரி, do you want to be a role model in the place you work? Do you want to be the role model in the place you study? கர்த்தரை என்ன பண்ணுங்க, பிடிக்கிறதாக. வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவர்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்றால் போன வாரம் நான் சொன்னேன், are you willing to stake your life on Jesus Christ? என்னுடைய வாழ்க்கை இவர்னால தான் நடத்த முடியும்னு முழுவதுமாக நம்பிக்கை கொடுக்கிறியா? விசுவாசி என்றால் அதுதான் அர்த்தம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லா காரியத்தையும் இவர்கிட்ட நம்பி நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். கர்த்தராகிய இயேசுவிட்ட நான் கொடுத்திருக்கிறேன். வசனம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே நடக்கிறவராக இருப்பான். திருப்பி வசனத்தை வாசிக்கும் போது நான் திருப்பி இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். நாம் தியானித்ததான வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் கொடுக்கிறதான வெளிச்சம் எப்படி இருக்கிறது, வாசிங்க, மைக் ஆன் பண்ணி வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அதிகமாக என்ன பண்ணுகிறது, பிரகாசிக்கிறதாக. Once you trust your life and give it into the hands of our Lord Jesus, ஒரு முறை கர்த்தாவே, என்னுடைய அப்பாவை நான் நம்பல, எங்கள் அம்மாவை நான் நம்பல, என்னுடைய தாழ்ந்தோ என்னுடைய சாமர்த்தியத்தை நான் நம்பல, கர்த்தாவே பரம குயவனே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய ஞானத்தை நம்பல, என்னுடைய சாமர்த்தியத்தை நான் நம்பல, என் தொழிலை, என்னுடைய குடும்பத்தை நான் நம்பி உம்முடைய கரத்தை கொடுக்குறேன்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும், அதிகமாக பிரகாசிக்கிறதாக இருக்கும். இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், the path of the righteous is like a dawn. என்னது, உதயத்தை போல, அருணோதயத்தை போல இருக்கும். முதல் வெளிச்சம் இருக்கும், நாட்கள் போக என்ன ஆகும், வெளிச்சம் என்ன பண்ணும், நடுப்பகல் வரும் வரைக்கும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை பேர் சன்ரைஸை பார்த்துருக்கிறீங்க? ஒரே ஒரு ஆள் 2 பேர் தான் என்ன பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. என்ன நாங்கள்லாம் இங்கே காலையில் 8 மணி 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்க ஆட்கள். எங்களுக்கு சூரியன் வந்துட்டு வரதான் எங்களுக்கு தெரியும், வெளிச்சமாக இருக்குது, கரெக்டாக அந்த கண்ணில் அடித்து தலையிலலாம் அந்த வலி வந்தோன்னே தான் படுக்க முடியாதுன்னு, அந்த மாதிரி ஆட்களா நீங்கள்?
இல்லை. ஸோ நிறைய நேரம் இந்த போகும்போது தெரியும், இந்த நந்தி ஹில்ஸுங்கெல்லாம் போகும்போது இருட்டாக இருக்கும், 4:30 அப்படி போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், வெளிச்சம் வருகிறதாக இருக்கும். அதான் சொன்னேன், அநேக நேரம் நிறைய நேரம் நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது இருட்டாக இருக்கும். வெளிச்சம் வர 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 என்ன பண்ணும், எல்லாம் இந்த குருவிகள் என்ன பண்ணும், சவுண்டு வைக்க ஆறுங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்க. பகல் ஆவ நான் வெளிச்சம் இன்னும் என்ன பண்ணும், ஜாஸ்தி ஆகிறதாக இருக்கும். வசனம் சொல்லுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய வழி எப்படி இருக்கிறது, நடுப்பகலை போல, நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. அப்படிதான் கன்னடாலையும் அப்படிதான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டு தான் இருக்கு. கர்த்தரை நம்பி சில காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாக பயபக்தியாக இருக்கும்போது, நம்மளுடைய ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம். The beginning might be humble. ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம். ஆனால் போக போக என்ன பண்ணும், இந்த லைட் என்ன பண்ணும், பிரகாசமாக ஆவறதாக. உலகத்தார் சொல்றது போல அந்த வார்த்தை உங்கள் வாயில வராது. உலகத்தார் சொல்லுகிறதான வார்த்தை என்னது, உலகில் அதிர்ஷ்டம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, கன்னடாவில் நல்லா சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் என்ன பண்ணிச்சா உலகெல்லாம் என்ன பண்ணுமா சுற்றிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிச்சு, அதிர்ஷ்டம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, இவ்வளோ நாள் எங்கள் ஆஃபீஸில் எங்கள் கம்பெனியில் அதிர்ஷ்டம் இருந்துச்சு, அதனால் நாங்கள் இருந்தோம். அதிர்ஷ்டம் என்ன பண்ணியாச்சு, அட்ரஸை மாற்றி இன்னொரு ஆளுக்கு போனனால நாங்கள் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுது, கீழே வர்றதாக. ஆனால் கர்த்தரை நம்பினால், கர்த்தரை விசுவாசித்தால், விசுவாசம் என்றால் என்னது, இஃப் யூ ஸ்டேக் யுவர் லைஃப் ஆன் ஹிம், நான் ஆண்டவரை உண்மைதான் நம்பியிருக்கேன், என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எல்லா காரியத்தையும் உண்மை மேலே தான் நான் நம்பியிருக்கிறேன்றதால் வாழ்க்கை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், பிரகாசிக்குமே தான் வெளியே அது என்னாவதில்லை, வாடி போவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேவனை இந்த காலை வேளத்தில் உங்களால் விசுவாசிக்க முடியுமா? இயேசுவானவர் அன்றைக்கு யோவானை பார்த்து இப்படி சொல்லுகிறார், பயப்படாதே, நானே முந்தினவரும் நானே பிந்தினவருமா இருக்கிறேன், நானே ஆல்பாவும் நானே ஓமேகாவுமாக இருக்கிறவனாக இருக்கிறேன். இந்த 2026 வருஷத்துல பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, பிரியமான தகப்பனே, பிரியமான தாயே, உன்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க முடியுமா? Who is this God? இந்த தேவன் யார்? நமக்கு நன்மை செய்வதிலே அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். நமக்கு நன்மை செய்கிறதுல இவர் நல்ல தேவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், இவர் நல்லவர். அவருடைய உடன்படிக்கையின் அன்பு சதா காலமும் உள்ளதாக இருக்கிறது. இந்த தேவன் யார்? இந்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதிலே சந்தோஷப்படுகிறார். நன்மை செய்வதிலே அவர் சோர்ந்து போகிறதான தேவன் அல்ல. He is not a God who is weary of doing good. நமக்கு நன்மை செய்வதில் அவர் சோர்ந்து போறதில்லை. He delights in showing mercy. He delights in doing good for his people. தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்வதற்கு அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, சொல்றதுக்கு ஒரு காரியமும் இல்லை. அவனுடைய பிலாங்கிங் சொல்றதுக்கு சொந்த துணி கூட என்ன பண்ணல இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் இந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்ன காரியத்தை நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை, விடுவதில்லை. I will not leave you until I have done what I have promised you. உனக்கு நான் என்னெல்லாம் நான் காரியத்தை சொன்னேனோ, இதெல்லாம் நான் பண்ணினேனோ அதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை விடுவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கர்த்தருடைய நாளில் தேவன் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை ஒரு நிமிஷம் உங்கள் மனசுக்கு நேராக கொண்டு வருகிறவர்களாக இருங்க. தேவன் உடைய வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்களே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறதாக இருக்கு. ஒருவேளை தேவன் உங்களை இந்த விதமாக நடத்துவேன் என்று சொல்லியிருந்தால் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, லார்ட், இந்த வார்த்தை நான் ஏதோ ஸ்டிக்கர் நான் எடுக்கல, ஏதோ ஒன்று காரியம் சும்மா ஏதோ கொடுக்குறாங்க நான் எடுக்கல, நான் எனக்கு வசனத்தை கொடுத்தவர் நீ உண்மை உள்ளவர் என்று நான் விசுவாசித்து நான் எடுத்தேன். இந்த 2026 வருஷத்துல உண்மை நான் நம்புகிறேன், நீர் என்னுடைய வாழ்க்கையை நீர் நடத்துகிறவர்களாக இருங்க. கர்த்தர் இடத்துல உடைய வாழ்க்கையை கொடுக்கிறதாக இருங்க. வசனம் சொல்கிறது, ஏசாயா 26 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, மகா நீதிபரரே தன்னுடைய நேர்மையான வழிகளிலே இந்த ஜனங்களை நடத்துகிறவராக இருப்பார். சங்கீதம் 23 நம்மளுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரியும், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடியால் எனக்கு ஒரு குறைவும் இருக்கிறது இல்லை. He will not keep me lack anything. He will not make me lack anything. ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணுவதில்லை, குறையாக
வைக்கிறதில்லை. அவருக்கு வேண்டியதான எல்லா காரியத்தையும் எனக்கு கொடுக்கிறதாக இருக்கிறார். அவர் என்னுடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் வார்த்தையினாலே புதுப்பித்து ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಚೈತನ್ಯಗೊಳಿಸಿ என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வசனத்தினாலே புதுப்பித்து தன்னுடைய நாமத்துக்கு நிமித்தம் அவருடைய ஆட்டுக்குட்டியாக நான் இருக்கிறபடியால் என்னை நீதியின் வழியிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, commit your ways unto the Lord. கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க அவர் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதான வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருப்பார். சங்கீதம் 37 சங்கீதம் 5 வசனத்திலே வாசிக்கும் போது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவனாக அவரே அந்த காரியத்தை உனக்கு நீ என்னென்ன காரியத்தை யோசித்து கொண்டு இருக்கிறாயோ அதை வாய்க்கும்படியாக செய்வார். உன் வழியை போனுங்க டிவியில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ட்ரஸ்ட் இன் ஹிம், கிவ் யுவர் லைஃப் டு ஹிம், ஸ்டேக் யுவர் லைஃப் ஆன் ஹிம். அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அடுத்த வசனம் சொல்லுது, உன் நீதியை வெளிச்சத்தை வாசிங்க, வெளிச்சத்தை நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நியாயத்தை பட்டப்பகலை போல் விளங்கும்படியாக செய்கிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எந்த காரியத்துக்காக தேவனுடைய சமூகத்துக்கு இன்றைக்கு காலையில் வந்தீங்களோ, எந்த யோசனையோட எந்த விண்ணப்பத்தோடு வந்தீங்களோ, இந்த கர்த்தருடைய கரத்தில் நாம் கொடுப்போம். ஆண்டவர் அன்றைக்கு இந்த தோமாவை பார்த்து சொன்னார், அவிசுவாசியை போல இருக்காது, அவிசுவாசியை போல இருக்காது, என்னை பார், உனக்காக நான் காயப்பட்டேன், உனக்காக நான் இங்கே விழாவில் குத்தப்பட்டேன், தொட்டுப்பார், நான் என்று உனக்காக காரியத்தை செய்கிறதாக. Do not be a skeptic all this while. இவ்வளோ நாட்களாக அவிசுவாசியாக இருந்து இது நடக்குமோ இது நடக்காதோ, இல்லாவிட்டால் துன்மார்க்கனை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவன் சொல்லுகிறதான காரியத்துக்கு கொடுக்காம, போதகருடைய வார்த்தையை கேட்காம, கிண்டல் அடிச்சுட்டு கேலி அடிச்சுட்டு கவனமிக்காம என்னதோ நடக்குது, நான் பாரம்பரியமான கிறிஸ்தவனா இருக்கிறேன், அந்த விதமாக இருக்கிறார். விசுவாசியாக கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்களுடைய பாதை வெளிச்சமாக இருக்கும். The way of the righteous shall be bright. எந்த விதமாக இருக்கும்? அது உதயத்திலே ஆரம்பித்து சூரியன் தன்னுடைய முழு வெளிச்சம் சேரும் வரைக்கும், எப்படி பிரகாசத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதோ, பிரகாசத்தில் மேலே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதோ, அந்த விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? தேவனை பார்த்து எந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு மனசில் கொண்டு வர்றாங்களோ, தேவனுடைய கரத்தில் அதை அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. உங்களோட பிள்ளைங்களுடைய படிப்பை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறதாக, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறதாக இருங்க. தேவனை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நான் இதை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு எந்த விதத்தில் போகணும்னு அநேக நேரம் எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. எனக்கு சகாயம் செய்யணும்னு இருக்கிறதான ஜனங்க அநேக நேரம் என்னுடைய சகாயத்துக்கு வருகிறது இல்லை ஆண்டவரே. அநேக நேரம் சகாயம் செய்யணும்னு வருகிறதான ஜனங்க அநேக நேரம் எனக்கு தீங்கு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் நீர் சொல்லுகிறதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நீதிமானாக நான் இருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் உம்முடைய போதனைக்கும் நான் கீழ்ப்படிந்து, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் நடத்துகிறதான இந்த நேர்மையான வழியிலே நான் நடப்பேன் ஆண்டவரே. மகா நீதிபரரே, எங்களுக்கு முன்பதாக போய் இந்த 2026 வருஷத்தில் ஆதியும் அந்தமும் இல்லாததான தேவனே, காலங்களை அறிந்ததான தேவனே, லார்ட் கர்த்தாவே, நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரை பார்த்து கேட்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை வழி நடத்துகிறதான தேவனே, உண்மை உள்ளதான தேவனே, வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளதான தேவனே, சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் கர்த்தாவே எங்களை கைவிடாதான தேவனே, எங்களுக்காக நன்மையான காரியங்களை யோசிக்கிறதான தேவனே, நன்மையான தீர்மானங்களை வைத்திருக்கிறதான தேவனே, கர்த்தாவே நீர் வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே தேவனே, எங்களுடைய வழிகளை, எங்களுடைய எல்லா தீர்மானத்தையும், all the plans, all the ideas that we have about this year, இந்த 2026 வருஷத்தில் குறித்து தானே எல்லா தீர்மானத்தையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே நீர் நடத்துங்கள் ஆண்டவர். நீர் எங்களை எந்த வழியில் நடத்துகிறீர்களோ, ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ப்பண்ணை பின்பற்றுகிறது போல நாங்கள் பின்பற்றுவோம்.
லார்ட் we will not be rebellious. அகங்காரிகளாக வணங்கா கழுத்துள்ளவர்களாக நாங்கள் இருப்பதில்லை ஆண்டவர். நீங்கள் சொல்லுகிறதான வார்த்தை நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறவர்களாக இருப்போம். நீங்களே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.